நீ இந்த 3 நாள் பூஜையை இன்வால்வ்மெண்டோட பண்ணல, என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் பண்ற. உனக்கு எப்படிதான் முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நான் ரொம்ப கவலைப்பட்டேன் மித்ரா. பரவாயில்ல, உன் பூஜையில இருக்கிற குறைகளையும் ஏத்துக்கிட்டு என் முன்னோர்கள் உனக்கு ஆசி வழங்கியிருக்காங்க. உன்னோட நடவடிக்கைகளை பார்த்து ஒரு சில நேரத்துல நான் ஆதிக்கு உன்னை தப்பா செலக்ட் பண்ணிட்டேனோன்னு மனசுல குழம்புனது உண்டு. குழம்பாம? ஆனா அதெல்லாம் தப்பு. இந்த வீட்டுக்கு மருமகளா உன்னை நான் கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்கேன்னு என் முன்னோர்களே சொல்லிட்டாங்க. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருமா. வனஜா அக்கா, முன்னோர்கள் ஆசி கிடைச்சதுனால மித்ராவுக்கு ஆதிக்கடவுர் மித்ரான்னு பேர் மாத்துறதுக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சிரு. கண்டிப்பாக்கா. நீ இந்த பூஜைய முழு ஈடுபாட்டோட முழு மனசோட செய்யல. ஆனா உன் கூட போட்டி போட்டுக்கிட்டு அந்த சமையல்காரி ஆதி ரூம்ல வச்சு ரொம்ப திருட்டுத்தனமா இந்த முன்னோர்கள் பூஜைய முழு மனசோட செஞ்சுக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா அவ ஸ்படிக மாலை கருத்து போகாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவ பண்ண பூஜை அப்படி. அதே மாதிரி அவ பூஜையில இருந்த மாலையும் கருத்து போகல. எப்படி? போது ஸ்படிக மாலை கருத்து போகாம பளிச்சுன்னு தானே இருந்தது. ஆனா இப்ப இப்படி கருத்து போயிருக்கேன். என்னாச்சு? ஏன் அழற? ஏன் அழற? என்னாச்சு? எதுக்காக அழற? நான் சந்தோஷமா இருந்தா அந்த கடவுளுக்கே பொறுக்காது போல இருக்கு. அதான் இப்படி எல்லாம் நடக்குது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம அழுதுட்டே இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு டென்ஷன் தான் அதிகமாகுது. என்ன ஆச்சுன்னு சொல்லு. அங்க பாருங்க மாமா. காலையில நீங்க நான் மாமா
மூணு பேரும் பார்க்கும்போது ஸ்படிக மாலை பளிச்சுன்னு வெள்ளையா தானே இருந்தது. நீங்க வெளியே போயிட்டு வரதுக்குள்ள எப்படி மாமா கருத்து போகும்? காலையில பாக்கும்போது பளிச்சுன்னு இருந்த ஸ்படிக மாலை அதுக்குள்ள எப்படி கருத்து போச்சு? இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு. மித்ரா பூஜையில இருந்த ஸ்படிக மாலை தான் கருத்து போயிருக்கணும். ஆனா அந்த மாலை கருத்து போகாம வெள்ளையா இருக்கிறது தான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குப்பா. பார்வதி பூஜை செய்யற விஷயம் தெரிஞ்சு மித்ராவும் சித்தியும் சேர்ந்து தான் சதி பண்ணியிருக்கணும். அவங்க 2 பேரும் தான் ஸ்படிக மாலையை மாத்திருப்பாங்கன்னு தோணுது. நீ சொல்றது சரிதான் ஆதி. அந்த மாதிரி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இது மிகப்பெரிய மோசடி, நம்பிக்கை துரோகம். இத சும்மா விடக்கூடாது. நடந்த உண்மைய நான் இப்பவே போய் அகிலா கிட்ட சொல்றேன். வேண்டாம் மாமா, இப்ப போய் அம்மா கிட்ட நடந்தது எதுவுமே சொல்ல வேணாம். உண்மை என்னன்னு தெரியாம அங்க மித்ராவுக்கு பேர் மாத்துறதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முறைப்படி பேரை மாத்திட்டா அப்புறம் மித்ரா இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிடுவா. அதுக்கப்புறம் என் பிறந்த நாளுக்கு நான் உங்க 2 பேர் விஷயத்த அகிலாட்ட சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. மித்ரா ஆண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஆதிக்கடவுர் மித்ராவா ஆயிடுவ. உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. இன்னைக்கு என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அகிலா, ஐயோ, என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா டென்ஷனா இருக்கீங்க? உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீ என்னை விட அதிகமா டென்ஷன் ஆயிடுவ. கன்ஃபார்மா ஸ்படிக மாலை தான். இந்த ஆளை பேச விடக்கூடாதே. என்னங்க சொல்றீங்க? ரொம்ப தம் கட்டுறாரு. என்னங்க இப்படி வேர்த்து கொட்டுது? ஒண்ணு இல்ல. உண்மையிலே என்ன நடந்ததுன்னா மாமா ஒரு நிமிஷங்க. அக்கா, நீங்க அப்பவே கேட்டீங்களா எல்லாம் சரியா இருக்கான்னு? நீங்களே ஒரு தடவை வந்து பாத்துக்கோங்கக்கா. அப்புறம் அது இல்ல இது இல்லன்னா என் மேலதான் பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அகிலா, அது அப்புறமா பாத்துக்கலாம். நான் சொல்றத கேளு அகிலா. இந்த ஆள் விட மாட்டாரா? பூஜையில மோசம். சொல்லுங்க. மோசம். இந்த பூஜையில மோசம். அப்பா, அப்பா, என்னங்க? ஐயா, என்னங்க ஆச்சு? என்னாச்சுப்பா? அப்பா, அப்பா, என்னங்க? அப்பா. கவலைப்படாதீங்கம்மா, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்மா. கடவுள் இருக்கான். நம்ம ஐயாவுக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. டாக்டர், அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? பயப்படாதீங்க, அவர் நல்லா இருக்காரு. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நாங்க இப்ப அவரை பார்க்கலாமா? ஸ்பெஷல் வார்டு மாத்தினதுக்கு அப்புறம் அவரை பார்க்கலாம். அதான் மாமாவை பத்தி கவலைப்பட வேணான்னு டாக்டர் சொல்லிட்டாருல. அப்போ நம்ம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி மித்ராக்கு பேர் மாத்திர சடங்கு நடத்திடலாம்க்கா. இப்ப அதுதான் ரொம்ப முக்கியமா? பின்ன முக்கியம்தான்.
மாமாக்கு மட்டும் இந்நேரத்துக்கு நெஞ்சு வலி வராம இருந்திருந்தா உங்க 2 பேரோட ஆசீர்வாதத்தோட மித்ரா ஆதிக்கடவுர் மித்ராவா மாறி இருப்பாளக்கா. ஸ்படிக மாலை பளிச்சுன்னு இருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு அட்டாக் வந்தது என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது. அவரு என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தப்பதான் அவருக்கு நெஞ்சுவலி வந்துச்சு. டாக்டர் வேற அவர் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா மனசுலதான் ஏதோ பிரச்சனை இருக்கு, அவர் மன அழுத்தத்துல இருக்காரு, அது என்னன்னு கேட்டு சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் சொல்றேன், அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்ல வந்தார்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பண்ணலாம் மத்ததெல்லாம். ஆதிக்கடவுர் பரம்பரை நகையெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படியோ இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிரலன்னு கனவு கண்டுட்டு இருந்த, அது மிஸ் ஆயிடுச்சே ஆண்டி. மிஸ் ஆகல மித்ரா, டெம்பரவரியா தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதான். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு மித்ரா. நீ ஆசைப்படுற மாதிரி, நாம பிளான் பண்ண மாதிரி இந்த ஆதிக்கடவுர் குடும்ப நகை சீக்கிரமே உன் கழுத்துக்கு வரும். ஃபங்க்ஷனும் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. நானும் உன்னை 3 நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதிகாலையில எழுந்து குளிக்கிற, ஏதோ பிரார்த்தனை எல்லாம் பண்ற, ஆனா அதெல்லாம் எதுக்குன்னு தெரியலையே. முடவன் கொம்புத்தனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி நீ உன் மனசுக்குள்ள பெருசா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணா அது எல்லாமே நடந்துருமா? ஆதிக்கடவுர் முன்னோர்களுடைய ஆசி மித்ராமாவுக்கு பரிபூரணமா கிடைச்சிருக்கு. அவங்க அந்த குடும்பத்துக்கு மருமகளா ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப சொன்னதைத்தான் இப்பவும் சொல்றேன். நம்ம தகுதி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படணும். அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் அவசியப்பட்டா நம்ம நிழல கூட சந்தேகம் பண்ணோம் ஆண்டி. நாம கொஞ்சம் கண்ணு அசந்தா அவங்க கண்ணு முழிக்க விடாம பண்ணிடுவாங்க. இப்ப அந்த புருஷோத்தமன் கண்டிஷன் எப்படி இருக்கு? சீரியஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அந்த புள்ள பூச்சோட பிறந்தநாள் பிளான எப்படியாவது நாம தடுத்து நிறுத்தியே ஆகணும். இல்ல அந்த ஆளு அப்படியே பாவமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு அகிலாவை மயக்கி பேசி ஆதிக்காதலுக்கு சம்மதம் வாங்கிடுவாரு. அப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாம போயிடும். பிறந்த நாள் கொண்டாடினா தானே பிறந்த நாள் பரிசு அகிலாண்டேஸ்வரி கிட்ட கேட்டு வாங்க முடியும். என்ன நந்தினி சொல்ல வர? நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாட புருஷோத்தமன் இருக்க மாட்டார்னு சொல்ல வரேன். ஆதி இருக்காண்டா. டேய், அவன் ஏதோ ஃபோன் பேசிட்டு இருக்கான், நீ எதை பத்தியும் யோசிக்காத. அந்த வேலையை முடிச்சுட்டு போவோம். வா வா. டேய், இது வீல் சேர் எடுத்துட்டு வா. என்னது திடீர்னு முழிப்பு வந்து ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கே. நர்ஸ், உள்ள எங்க அப்பா இருந்தாரு, காணோம். டெஸ்டுக்கு எதுனா கூட்டு போனீங்களா? இல்லையே சார், நாங்க எங்க கூட்டிட்டு போலையே. நீங்க கூட்டு போலனா உள்ள இருந்த என் அப்பா எங்க? நர்ஸ், டாக்டர்ஸ் 2-3 பேரு ஒருத்தரை வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போனாங்க. நான் எதுக்கும் சீஃப் டாக்டர் கிட்ட போய் கேட்டுட்டு வந்துடுறேன்.
போன் எடுக்க என்ன இவ்ளோ நேரம் ஆதி? அது அப்பா உள்ள நல்லா தூங்கிட்டு இருக்காரு. உள்ள ஃபோன் பேசினா தொந்தரவா இருக்குமேன்னு வெளியே வந்து கால் அட்டன் பண்ணாமா. நல்லா தானே இருக்காரு, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்லம்மா, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ள நல்லா தான் தூங்கிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல ஆதி, எனக்கு திடீர்னு மனசு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வரட்டுமா? இல்ல வேண்டாமா, அப்பா நல்லா தான் இருக்காரு. நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. அப்பாவை நான் பாத்துக்கிறேன். இங்க நீங்க வர வேண்டாம். சரி ஆதி. அருணை கூட்டிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா. ஹாஸ்பிட்டலா? எதுக்கு? டேய், நேர்ல வான்னு சொல்றேன்ல. ஓகே வரேன். அருண் கிட்ட வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம வர சொல்லு. சரி ஆதி, நான் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். ம். ப்ரோ, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்பாவை கடத்திட்டு போயிருக்காங்கன்னா நிச்சயமா அது நந்தினியோட வேலையா தான் ப்ரோ இருக்கும். நாம போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் ஆதி. கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம். போலீஸ்க்கு போனா விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிடும். ப்ரோ, இப்பதான் அம்மா கால் பண்ணி அப்பா பத்தி விசாரிச்சாங்கன்னு சொன்னேன். திடீர்னு ஹாஸ்பிட்டல் வந்துட்டா என்ன பண்றது? எனக்கு என்னமோ நாம போலீஸ் கிட்ட போலனா கூட ஆன்ட்டிக்கு விஷயத்த சொல்றது எனக்கு பெட்டர்னு தோணுது ஆதி. அம்மா எப்படியும் காலையில தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அதுக்குள்ள எப்படியாவது அப்பாவை கண்டுபிடிச்சிடணும். ஓகே ப்ரோ, ஆனா கடத்திட்டு போனவங்க நம்ம அப்பாவை எங்க வச்சிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் கிஃப்டா கொடுத்த வாட்ச் தான் அப்பா கையில கட்டியிருக்காரு. அந்த வாட்ச்ல ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கு. சூப்பர் ப்ரோ, அப்ப அந்த வாட்சை ட்ராக் பண்ணி அப்பா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அப்பாவை காப்பாத்திரலாம்ல? அப்போ அந்த வாட்சை உடனே ட்ராக் பண்ணாதி. நீங்க ஏன் ஸ்ட்ரெயின் பண்றீங்க? நான் தான் அப்பா நல்லா இருக்காருன்னு சொன்னேனே. நீ சொன்ன ஆதி, ஆனா என் மனசு கேட்கல. ஒரு தடவை இவரை நேர்ல பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதனால்தான் புறப்பட்டு வந்தேன். அவரை பார்த்துக்கோ. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. நல்ல வேலை, அம்மா வரதுக்குள்ள அப்பாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்ட. நீ வேற லெவல் ப்ரோ. உங்களை ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்கிட்டு வர சொன்னதே நான் தான். உனக்கு என்ன வேணும்? எதுக்காக என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்த? உங்க பர்த்டே கிஃப்டா? ஆதி பார்வதி காதலுக்கு அகிலாண்டேஸ்வரி கிட்ட சம்மதம் வாங்க போறீங்களாமே? நந்தினி, திஸ் இஸ் டூ மச். இந்த விஷயம் ஆதிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா? ஆதி வழக்கமா நான் இருக்கிற எல்லா இடத்தையும் தேடிக்கிட்டு இருப்பாரு. நீங்க இங்க இருப்பீங்கன்னு ஆதியால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. இங்க வரவும் முடியாது. டேய், அவனை அடிச்சு தூக்குங்கடா. ஓகே மேடம். பா, உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல? இங்க ஓகே தானே? எனக்கு ஒண்ணு இல்ல ஆதி. ஆதிக்கடை ஒரு குடும்பத்துக்கு மருமகளா வரணும், பார்வதியை மருமகளா வரவிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்வதியை வர விட மாட்டேன்னு சொல்றது அவளுக்காக இல்லப்பா, அவ தங்கச்சிக்காக. நந்தினிக்கு ஒரு தங்கச்சி இருக்காளா? எங்க இருக்கா? நம்ம வீட்டில் தான்ப்பா. நம்ம வீட்லயா? ஆமாப்பா, அவ வேற யாரும் இல்லை, மித்ரா தான். மித்ராவா? மித்ரா விஷயத்த இப்போதைக்கு அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். அதுக்கான நேரங்காலம் வரும்போது சொல்லலாம். நீங்க வாங்க.
நான் போய் டாக்டர் கிட்ட கேட்டு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். என்னங்க, டாக்டர் கிட்ட கேட்டு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரலான்னு நானும் ஐஸ்வர்யாவும் இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களே வந்துட்டீங்க. அம்மா, அப்பா தான் வீட்டுக்கு போயே ஆகணும்னு டாக்டர் கிட்ட அடம் பிடிச்சு கேட்டு கிளம்பி வந்துட்டாரு. அடம் பிடிச்சு கேட்டு வீட்டுக்கு வர்றது ரொம்ப முக்கியம் பாரு. இந்த ஆளெல்லாம் அங்கேயே வச்சு மூச்சை நிறுத்தி இருக்கணும். என் பிறந்த நாள் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது எனக்கு என்னவோ மாதிரி இருந்தது அகிலா. அதான் நான் வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். வருவ நான் நினைச்சதுதான் நீங்க பண்ணிருக்கீங்க. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. உங்களுக்கு பிறந்த நாள் பரிசா என்ன வேணும்? வழக்கமா உங்க பர்த்டேக்கு நீங்க என்ன கேட்டாலும் அதை நான் மறுக்காம கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா இந்த வாட்டி உங்க பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலா அமைஞ்சிருக்கு. அதனால நீங்களும் ரொம்ப ஸ்பெஷலா என்கிட்ட ஏதாவது கேளுங்க. இது வரைக்கும் ஆதி கல்யாணம் 2 முறை மணமேடை வரைக்கும் வந்து தாலி கட்டுற கடைசி நேரத்துல நின்னு போயிருக்கு. நம்ம ஆதி கல்யாணம் மாதிரியே பார்வதி கல்யாணமும் 2 முறை மணமேடை வரைக்கும் வந்து தாலி கட்ட வேண்டிய கடைசி நேரத்துல நின்னு போயிருக்கு. ஆதி பார்வதி 2 பேரோட கல்யாணத்திலையும் எதுக்காக இப்படி சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி நடக்கணும்? ஏங்க, நான் உங்ககிட்ட பிறந்த நாள் பரிசா என்ன வேணும்னு கேட்டேன். நீங்க எதுக்கு சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நான் சம்பந்தம் இல்லாம எதுவும் பேசல அகிலா. சம்பந்தம் இருக்கிறதால தான் பேசுறேன். ஆதி பார்வதி ஜாதகத்தை பார்த்த ஜோஷியர் இது புருஷன் பொண்டாட்டி ஜாதகம்னு சொன்னதா நீ என்கிட்ட பார்வதி தான்னு என் மனசுல படுது. உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் இப்போ உன்கிட்ட சொல்றேன் அகிலா. மித்ரா முன்னோர்கள் பூஜை பண்ண மாதிரி பார்வதியும் ஆதி சொல்லி முன்னோர்கள் பூஜை பண்ணா. பார்வதியோட பூஜையை ஏத்துக்கிட்டு நம்ம குடும்ப முன்னோர்கள் கூட பார்வதிய நம்ம குடும்பத்துல ஒருத்தியா இருக்க சம்மதிச்சு அனுமதியும் கொடுத்துட்டாங்க. அதனாலதான் பார்வதி 3 நாள் செஞ்ச முன்னோர்கள் பூஜையில ஸ்படிக மாலை கருக்கல. ஆனா மித்ரா செஞ்ச பூஜையில ஸ்படிக மாலை கருத்து போச்சு. மித்ரா அதை மறைச்சு மாலைய மாத்தி வச்சு உன்னை ஏமாத்திட்டா அகிலா. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆதிக்கு பொருத்தமான பொண்ணு பார்வதி தான்னு என் மனசுல படுது.
அகிலா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கையில ரத்தம் அகிலா. எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிற அகிலா? என்ன இப்படியெல்லாம் நடந்துக்க வைக்கிறதே நீங்க தானே. ஈட்டியால 1000 தடவை குத்தினாலும் தர முடியாத வலியையும் வேதனையும் தந்தது ஆதிக்கு பொருத்தமான பொண்ணு பார்வதி தான். நீங்க சொன்ன அந்த வார்த்தை அது என் மனசுக்கு எவ்வளவு வலியையும் வேதனையும் கொடுத்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் பேசினதையே உன்னால தாங்கிக்க முடியல. ஒருவேளை விதி அப்படி இருந்தா? நம்ம பரம்பரை கௌரவத்தை காப்பாத்த நான் அந்த விதியை கூட எதிர்த்து நிப்பேன். பார்வதியை வீட்டை விட்டு அனுப்புறதை தவிர வேற வழி இல்லையா குருஜி? விசுவாசத்துக்கு மதிப்பு கொடுத்து ஏற்கனவே நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இனிமேலும் அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணாதீங்க. என்ன குருஜி சொல்றீங்க? ஏற்கனவே நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த வேலைக்கார பொண்ணு உங்க மேலையும் உங்க குடும்பத்து மேலையும் என்னதான் விசுவாசமா இருந்தாலும் நீங்க உங்க பரம்பரை செயினை அந்த பொண்ணு கழுத்துல போட்டு விட்டுருக்க கூடாது. அது நீங்க செஞ்ச பெரிய தப்பு. இனிமேலும் அந்த மாதிரி ஒரு தப்ப உங்க வாழ்க்கையில பண்ணிடாதீங்க. அந்த பொண்ணுக்கு கொடுத்த பரம்பரை செயினை நீங்க திரும்ப வாங்கிடுங்க. இன்னைக்கு அம்மா கிட்ட பேசி நம்ம காதலுக்கு சம்மதம் வாங்கி கொடுக்கறதா மாமா சொன்னார்னு சொன்னீங்க. அது நடக்குமா? நாம ஒண்ணு சேருவோமா? உங்க பையன் கல்யாணம் நீங்க நினைச்சபடி நடக்கணும், உங்க குடும்ப கௌரவம் காப்பாத்தப்படணும்னா அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியே ஆகணும். அந்த பொண்ணு முக்கியமா இல்ல உங்க குடும்ப கௌரவம் முக்கியமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இதுல என்ன சந்தேகம்? எனக்கு என் குடும்ப கௌரவம் தான் முக்கியம். யாருக்காகவும் எதுக்காகவும் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். நேரம் பார்த்து நானே பார்வதிய வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன். இது உறுதி. இந்த தலையணைக்குள்ள இருக்கிற உங்க மூச்சு காத்துதான் இப்ப எனக்கு ஆறுதலா இருக்கு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். குருஜி சொன்னதை கேட்டு பார்வதிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாத. மூச்சு காத்தா என் கையில இருந்து எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிற நீங்க எப்பவும் என் பக்கத்திலேயே இருந்த எப்ப எனக்கு நிம்மதி கொடுக்க போறீங்க? பார்வதி, ஆதி கல்யாணம் பரம்பரை கௌரவம் எனக்கு முக்கியம். அதனால பார்வதிய வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதை தவிர எனக்கு வேற வழி இல்ல. தலையணைய கொடுக்க போறியா இல்லையா? அப்பா நில்லுங்கப்பா. அப்பா அதுக்குள்ள இருக்கிற காத்து பிடிங்கிறாதீங்கப்பா. அதுக்குள்ள இருக்கிறது வெறும் காத்து இல்ல, என்னோட உசுருப்பா. அப்பா அப்பா சொல்றத கேளுங்கப்பா. வேணாப்பா அப்பா, வேணாப்பா. விடு என்ன, விடு என்ன. அப்பா நில்லுங்கப்பா. அப்பா அப்பா வேண்டாப்பா. அப்பா இந்த விஷயத்துல நீ என்னதான் கெஞ்சினாலும் கதறினாலும் இனிமே நான் உன் மேல பரிதாபப்பட முடியாது, பரிதாபப்படவும் மாட்டேன். அப்பா அதை எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. அதை கொடுத்துருங்கப்பா. வேண்டாப்பா. கையை விடுங்கப்பா. அப்பா விடுங்க. அப்பா பார்வதி, நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல அகிலா. நீ வேணா பாரு, பார்வதிய இனி என்னதான் வெறுத்தாலும் இனிமே அவளை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சாலும் விதி உங்க 2 பேரையும்
நிச்சயமா சந்திக்க வைக்கும். பார்வதி என்னங்க அங்க பார்வதி எதுக்காக இப்படி இந்த குப்பை வண்டிக்கு பின்னால ஓடி வந்துட்டு இருக்க? ஞாபகார்த்தமா வச்சிருந்த ஒரு பொருள் தவறுதலா இந்த வண்டியில விழுந்துருச்சுமா. அதுக்காகவா இப்படி மூச்சு வாங்க ஓடி வந்த? ஏம்பா அந்த பொருளை கொஞ்சம் எடுத்து கொடு. சரி சார். அந்த பூக்கோடையில இருக்கு. இதுவாமா? ஆ. இந்தாங்கம்மா. இந்த சாதாரண ஏர் பில்லோக்காகவா இவ்ளோ தூரம் மூச்சு வாங்க ஓடி வந்த? என்னோட உயிர் மூச்சு இதுதாம்மா. இதை என்னை விட்டு போகும்போது நான் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? இத நான் என் உயிருக்கும் மேலா நினைக்கிறேம்மா. உயிருக்கு மேல நினைக்கிறேன்னு சொன்னா பத்தாது. அப்படி இருந்தா அதை பத்திரமா பாத்துக்கணும் நீ. கண்டிப்பா பத்திரமா பாத்துக்கிறேம்மா. கையில என்னமா கட்டு போட்டிருக்கீங்க? ரத்தக்கரெல்லாம் இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, போலாம். மா மா ஏமா கையில கச்சிப் கட்டியிருக்கீங்க? ரத்தமா இருக்கு. ரத்தமா? அக்கா அக்கா எனக்கு ஆச்சு? எனக்கு ஆச்சு. கையில எல்லாம் ரத்தமா இருக்கு. மாமா என்ன மாமா இது? கையில கட்டு போடாம துணியை வச்சு கட்டிருக்கீங்க. என்ன மாமா நடந்தது? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அது ஒண்ணும் கிடையாது, லேசான காயம்தான். நான் பாத்துக்கிறேன். அக்கா கையே. ஆதிய கூட வர வேணான்னு சொல்லிட்டு அகிலான்னு பின்னாடியே ஓடி போன அந்த புள்ள பூச்சி திரும்பி வரும்போது அகிலாவை கூட்டிட்டு வந்துருச்சு. அது வரைக்கும் சரிதான். ஆனா நடுவுல 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? அது மட்டும் இல்லாம திரும்பி வந்த அகிலா கையில ரத்த காயம் வேற. எப்படிக்கா வந்துச்சுன்னு நான் எப்படி கேட்டாலும் அவ சரியா பதில் சொல்லவே இல்லையே. அந்த காயம் எப்படி வந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? சரி, என்னமோ நடந்து போய் தொலையட்டும். ஆனா எனக்கு இப்போ இந்த ஆதி சமையல்காரி விஷயத்துல அகிலா என்ன முடிவெடுத்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமே. அப்போ இன்னைக்கு பெரிய மாமா பிறந்த நாள் கொண்டாடுவாங்களா மாட்டாங்களா அத்தை? ஏண்டி தின்னி முட்டை எருமை, நான் இங்க இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்? உனக்கு இப்ப அந்த வடை பாயசம் சாப்பிடணும், அதானே உனக்கு முக்கியம்? அதான் எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொன்னல, அப்புறம் ஏன் இங்க நிக்கிற? போய் கொட்டிக்கப்பா. இப்ப நான் உனக்கு எதிரியா தான் தெரிவேன். ஏன்னா உன் வயசு அப்படி. காலமும் நேரமும் உனக்கு எதிரியாகும் போது நான் சொன்னதோட அருமை அப்ப புரியும் உனக்கு. எப்ப என் கைய உதறி விட்டுட்டு என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம போனியோ, அப்பவே நான் உன்னை பெத்ததுக்காக தலை குனிஞ்சிட்டேன். என்னாச்சு? ஏன் அலற? ஏன் கார்பேஜ் ட்ரக் பின்னாடி ஓடிட்டு இருந்த? எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? அப்பா சொன்னாரு. இதை எடுக்கதான் ஓடுனியா? என்கிட்ட இருந்து தலகாணியை பிடுங்கி அதுல இருந்து உங்க மூச்சு காத்த வெளியே பிடுங்கி விட்டு
அப்பா இதை தூக்கி வீசிட்டாரு. உன் அப்பா அப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் அவர் அம்மா மேல வச்சிருக்க விசுவாசம்தான். நம்ம காதலுக்கு அம்மா சம்மதம் சொல்லிட்டா அப்புறம் உங்க அப்பா சமாதானம் ஆயிடுவாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மா, அம்மா கோவமா வெளியே போனாங்களாமே, என்னாச்சு? நம்ம விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சு போச்சா? மாமா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிட்டாரா? இன்னும் இல்ல. அப்பா நம்ம விஷயத்த பேச ஆரம்பிச்ச உடனே ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட நிறைய பேசி அவங்க கோவத்தை சமாதானப்படுத்திருக்காரு. உன் விஷயத்துல அம்மா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு அப்பா சொன்னாரு. அம்மா நல்ல முடிவா சொல்லுவாங்களா? என்ன ஏத்துப்பாங்களா? நம்ம விஷயத்துல யோசிச்சு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்கன்னா அம்மா கண்டிப்பா நல்ல முடிவா தான் எடுப்பாங்க. நீ பயப்படாத, தைரியமா இரு. பரம்பரை கௌரவத்தை காப்பாத்த நீ எது வேணாலும் இழக்க தயங்க மாட்ட. ஆனா இப்போ அந்த கௌரவத்துக்கு சவாலா வந்து நிக்கிற பார்வதிய நீ வீட்டை விட்டு அனுப்ப இவ்ளோ யோசிக்கிற? சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்க? நீ ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்போ நான் சொல்றேன், பார்வதிய வெளியில அனுப்ப உனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் நீ அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்ட. ஏன்னா நீ பழைய அகிலாண்டேஸ்வரி இல்ல. நீயா அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அப்போ நீ அதிரடி முடிவெடுக்கிற அந்த பழைய அகிலாண்டேஸ்வரி தான்னு எனக்கு நிரூபிச்சு காட்டு. உனக்கு எப்படி நிரூபிக்கிறது? நீ பழைய அகிலாண்டேஸ்வரியா இருந்தா பார்வதிய இப்பவே வீட்டை விட்டு வெளியில அனுப்பு பாப்போம். அவ்வளவுதானே? நான் இப்பவே பார்வதிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பி காட்டுறேன். நான் கூப்பிட்டேன்னு சொல்லி பார்வதிய கூட்டிட்டு வா. இதோ இப்பவேக்கா அவளை கையோட கூட்டிட்டு வரேன் பாருங்க. நம்ம 2 பேரோட மூச்சு காத்தும் இப்போ ஒன்னாயி இந்த பிலோக்குள்ள நிறைஞ்சிருக்கு. இதே மாதிரிதான் ஒன்னா கலந்திருக்க நம்மள இனி எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. எங்கடி இருக்க? நான் கூப்பிடுறது காதுல வேலையா? வாடி வெளியில. ஏய், இங்கதானே இருந்த நீ? கூப்பிட்டா உடனே வரமாட்டியா நீ ஒரு குரலுக்கு? காது கேட்கலையா? அப்படிலாம் இல்லம்மா, சொல்லுங்க. இவன் எங்க இங்க வந்தான்? ஆதி, நீ எங்க இங்க? சுந்தரத்தை பார்க்க வந்தியா? அக்கா இவளை கூட்டிட்டு வர சொல்லி சொன்னாங்க, அதான் வந்த. சீக்கிரம் வா.